பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தெங்கலேற்றி பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. ஐயோ இந்த கிளவி போன் போடுதே. நான் தான் என் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேல, இது எதுக்கு போன் போடுது? நம்ம பேசியாச்சுன்னா ஏசுமே. வேற என்ன செய்ய, என்ன சொல்லுதுன்னு கேப்போம். ஹலோ அத்தை. நேத்து நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். நீங்க தான் வீட்டு பக்கத்திலே வராத கேட்க மாட்டேன்னு சொன்னீல்ல. அதுக்கு அங்கேயே இருந்துடலாம் முடிவு பண்ணிட்டியா? இல்ல தேய், தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க இருந்துட்டு வரேன் தேய். எங்க அம்மையும் தங்கச்சியும் தானே ஒத்தையில இருக்காவ, அவங்களுக்கு ஒரு துணை இல்ல. அதுக்கு தான் நான் வந்து இருக்கேன் தேய். அப்போ மாமனியும் புருஷனையும் யார் பாத்துக்கிடுவா? ஏ தேய், அவிய ரெண்டு பேரும் வேணா இங்க அனுப்பி விடுங்க தேய். புருஷனும் பிள்ளையும் மட்டும் தான் வேணும், மத்தவ யாரும் வேண்டாம் அப்படிதானே? ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல தேய். நீங்களும் மாமாவும் கூட கிளம்பி வாங்க தேய், கல்யாணம் வரைக்கும் இங்கே இருக்கலாம். அங்க வந்து ஓட்டு மேல படுக்க சொல்றியா? இல்ல தேய், வீட்டுக்குள்ளே இடம் இருக்கு, நீங்க வீட்டுக்குள்ள படுத்துருங்க. பெரிய மாளிகை 10-15 ரூம் போட்டு கட்டி இருக்காவே, அங்க வந்து அத்தனை பேர் கும்மி அடிக்கிறதுக்கு. இடி விடுவா, நான் வந்து என்ன சொல்லி விட்டேன்? போவாதன்னு தான் சொல்லி விட்டியே தேய். போவாதன்னு தான் சொன்னேன். என் வார்த்தை கேட்டியாக்கா? நேத்து தான் காரை கிளப்பிட்டு ஓடுனல்ல, போன மரியாதையோட நேத்து திரும்பி வர வேண்டியதானே? அங்க அப்படி என்ன ஜோலி உனக்கு? உங்க அம்மா 1008 பத்திரிக்கை அடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கு கொடுக்காது யோசிச்சுட்டு இருக்காங்களோ? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பத்திரிக்கை அடிச்சிருப்பாவே, அத கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ போனா போல்க. இல்ல தேய், கல்யாண வேலை எல்லாம் இருக்குல்ல. என்ன வேலை கோமரி? நீங்கள் தான் எல்லா செலவும் பண்ணி செய்றீங்களோ? மண்டபம் பிடிச்சி ஐயரை பார்த்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் நீங்க தான் கொடுத்தீங்களோ? ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாது. எல்லா செலவும் எங்க பெரியப்பா வீட்ல தான் செய்யாவே. ஒரு சேலையை கட்டிட்டு மினிக்கிட்டு வந்தாங்க நிக்க பாரியா? இது பெரிய வேலையாக்கா? ஏத்தே, ஒரு சேலையோ 2 சேலையோ ஆனா என் தங்கச்சி கட்டி விடியக்கு நான் தானே இருக்கேன். எங்க அம்மா வீட்ல வேற யார் இருக்கா தேய்? அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருங்க தேய். இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு நீ அந்த வீட்ல போய் வாழ வேண்டி அதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துறாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டுட்டு கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. இல்ல நீ காலம் முழுக்க உங்க அம்மா வீட்ல தான் இருக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். ஏத்தே, எதுக்கு தே இப்படி பேசுறியே? எங்க அம்மைக்கு தங்கச்சிக்கு வேற யார் இருக்கா என்னை விட்டா? ஒரு சம்மந்தியா நீங்க வந்திருக்கணும். நீங்களும் வர மாட்டியே, என்னையும் விட மாட்டியே, அப்ப இங்க யார் வருவா? என் புருஷனையும் பிள்ளையும் வர சொல்லுங்க தேய். ஏன் மாவன் வந்து தாங்க சேலை கட்டி விட போறானா? என்ன கமரி, இப்ப நீ கேட்டனா இப்ப என் பிள்ளைய அனுப்பி விடுங்க. என்ன மாத்தி மாத்தி பேசுறியா இருக்கு? ஏத்தே, எங்க அம்மைக்கு வேற யார் இருக்கா? பொண்ணு வீட்டு சார்பா வரதுக்கு ஆள் கூட கிடையாது. என் புருஷனும் நானே என் பிள்ளையும் தானே வரணும். அதுக்கு தான் சொல்லி அவியல வர சொல்லுங்க. நீ போனதே தப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவனை வர சொல்லி இவனை வர சொல்லின்னு ரொம்ப மெக்கானிக்கலா பேசிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வாடா. இல்ல கடைசி வரைக்கும் உங்க அம்மா வீட்ல தான் இருக்கணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் வர முடியாது தே, எங்க அம்மைக்கு நீ யாருமே கிடையாது. நான் அங்க வந்து இருந்துட்டேன்னா எங்க அம்மையும் தங்கச்சி தனியா ஆயிடுவாவே. நியாயப்படி பார்த்தா நான் இங்க தான் இருக்கணும். அப்படியா? அப்ப அங்கேயே இருந்துக்க வந்துறாதே. இவ்வளவு திமிர்ல பேசின வரவே இந்த பக்கம் நீ வரவே கூடாது. இங்க வந்து என் பிள்ளை என் புருஷன் இது என் வீடுன்னு சொல்லி பாரு. அதுக்கு வரவே உனக்கு இருக்கு. ஏத்தே, அவர் என் புருஷன் தான், அருண் என் பிள்ளை தான். நான் வேற எங்க போவேன், அங்கதான் வருவேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க தேய். வரதா இருந்தா இந்த நிமிஷமே கிளம்பி இங்க வரணும். இல்ல அங்கேயே தங்கிரு. இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருங்க தேய், இப்ப என்னால வர முடியாது. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சாதான் நான் வருவேன். ஏல சரோஜா போன்ல யாரு? ஏம்மா என் மாமியார் தாமா பேசியாவ. அவிய என்ன உடனே கிளம்பி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. அவியிட்ட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன்னு சொன்னா அவிய முடியாதுன்னு சொல்லியாவ. அப்படியே சொன்னாவ, என்கிட்ட தான் நான் பேசியேன். இந்தம்மா. ஹலோ சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பிள்ளை எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம் சம்மந்தி. சம்மந்தி, சரோஜினி கல்யாணத்து வரைக்கும் இங்க இருக்கட்டுமே. நான் அங்கங்க பத்திரிக்கை கொடுக்க வேறியனா, அவ ஒத்தையில இருக்கா சரோஜினி. அதனால அக்காக்காரி கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். அதான் சரோஜாட்ட இங்க இருக்கியாமான்னு கேட்டேன். அவள சரின்னு சொல்லியா? நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கட்டும் சம்மந்தி, தாராளமா அங்கேயே இருக்கட்டும். நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாம வேற யார் செய்வா? இத சரோஜா சொல்லியிருந்தாலே நான் சரின்னு சொல்லியிருப்பேன்.
சரியான சோக்கர் பைவுல எல்லாம் இருக்க நீ. அவியல கேட்டிருக்கவல்ல ஒரு வார்த்தை விவரமா உன்னால சொல்ல முடியாது. விவரமாவா? இதுக்கு மேல என்ன விவரம் சொல்ல? என்னலாம் விவரத்தை சொன்ன? அப்படி என்ன விவரம் சொல்லிவிட்ட நீ? நான் எடுத்து சொன்ன பிறகு அவங்களுக்கு விவரம் என்னன்னே புரிஞ்சிருக்கு. இப்படியே பேசும்போது சோக்கர் மாதிரி பேசியது. அவிட்ட பேசும்போது என்னென்ன மாதிரி கதைத்தே என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஏம்மா நான் என்னென்ன மாதிரி கதை என்னென்ன மாதிரி விஷயம்னு சொன்னேன். இப்படி சொன்னா எப்படிலாம் புரியும்? என்ன விஷயங்கிறத விவரமா சொல்லாண்டாமாக்கா. நான் வீட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவிய அப்படியே புரிஞ்சுக்கிட்டாவே. நீ எல்லாம் இந்த உலகத்துல எப்படிதான் சமாளிக்க போறியோ எப்படிதான் வாழ போறியோன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு சரோஜா. ஏம்மா எதுக்கு அப்படி சொல்லியா? பிறகு உன் மாமியாட்ட ஒரு வார்த்தை உன்னால பேச முடியல. இந்த விஷயத்தை சொல்லக்கு என்னடா ஒரு சின்ன விஷயம், இதை சொன்ன உடனே அந்த பொம்பளை அப்படியான்னு கேட்டுட்டு பானை கட்டு பண்ணுது. நீ என்னடா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போது, ஒன்னே பார்த்து அவளும் ஒன்னே மாதிரி ஆயிடக்கூடாது. இனிமேலாவது விவரமா இருக்க பாரு. சரிம்மா. ஏ அம்மம்மா, எப்படிதான் அந்த அம்மாட்ட போய் விவரமா மாப்பிள்ளை கேட்டான்னு தெரியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏல சரோஜா, நான் இன்னைக்கு உன் மாமியார் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சரோஜினிட்ட இருந்துட்டு இந்த மாட்டை கொஞ்சம் பாத்துக்க. சரிம்மா. சோறு பங்கிரு, சோக்கர் மாதிரி இருக்காதே. சீ, அம்மா வார்த்தைக்கு வார்த்தை நம்மள சோக்கர் சோக்கருங்களே இருக்கு. நான் இந்த கிளவிட்ட எல்லாத்தையும் விவரமா தானே சொன்னேன், இதுக்கு மேல என்னத்தை சொல்ல? இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்படி கதைன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அது சோக்கர் மாதிரி கேட்டா நான் என்ன செய்ய முடியும்? சீ, இதுல யார்தான் சோக்கர்னு எனக்கே தெரியல. இது உலவா வேணும்னே சம்மந்திய மாட்ட போய் போன கொடுத்துட்டா. அவிட்ட நான் என்னத்த சொல்ல? எல்லாத்தையும் ஆஞ்சரின்னு சொல்லியாச்சு. எனக்கு நாளாவே இந்த வீட்டுக்கு தானே வந்தாவனா? நான் அவளுக்கு மாமியாரே பாத்துக்கிறேன். எம்மா, இன்னைக்கு என்ன கறி வைக்க போறா? நாய் கறி. ஐயே, அதெல்லாம் வேண்டாம்மா. சரி, நீ அதையும் தின்னாலும் தின்னுடுவா. எப்ப பாரு என்ன கறி நொன்ன கறின்னு கேட்டுட்டு வந்துட வேண்டியது. எம்மா, பிசுபெல்லா பார்த்து செஞ்சு தரியலா? என்னது பிசு பிசுன்னு செய்யணுமா? பிசு பிசு இல்லம்மா, பிசுபெல்லா பாத். என்ன சொல்றாங்க ஒரு கண்டாவே எனக்கு புரியல. எம்மா, கறியும் வைக்காண்டா, கூட்டம் வைக்காண்டா, சோறும் பொங்காண்டா, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து மொத்தமா தட்டுனீல்னா பிசுபெல்லா பாத் வந்துடுமா? அப்படியா? இன்னைக்கு உன் மைனிகார் தான் சமைக்க போறா, எல்லாம் செஞ்சு வைப்பா. மொத்தமா அள்ளி ஒரே தட்டுல தட்டிட்டு உட்கார்ந்து தின்னு. அப்படி பாடி 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 அசத்தி பாடி கண்ணாலே இப்படி
அஸ்வின், இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி பாடிட்டு இருக்க? அஸ்வின் என்னடா? அப்ப நான் யாரு? இங்க பாரு அஸ்வின், ஃப்ரெண்டு கூட பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசு. இப்படி ரூம்ல கூப்பிட்டு வச்சுலாம் பேசக்கூடாது. அஸ்வின், நான் இந்த வீட்டு முதலாளி, இவன் வேலைக்காரன். கதிரு, வேலை நேரத்துல இவன் கூட என்ன பேச்சு உனக்கு? போய் வேலை பாரு. அஸ்வின், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? என்னதான் இருக்கோ தெரியல. இவன் கூட எதுக்குடா பேசுறா? ஃப்ரெண்டாவது மண்ணாவது, அவன் அவனோட ஃப்ரெண்டுடா. அந்த சாப்பாட்டுனால தானே என்னை பத்தி உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டா. நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல அஸ்வின். நீ சொல்லாம எப்படிதான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சது? அந்த சுப்பிரமணி என்னைய பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றான். அப்படின்னா என்னடா அர்த்தம்? நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அஸ்வின், நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ தான் ஏதோ சொல்லியிருக்கேன்னு எனக்கு தோணுது. இல்ல அஸ்வின், ஓ மூலியமாவோ என் மூலியமாவோ எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்னா எனக்கு தெரியல. என்னை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல அஸ்வின், எனக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவேன்னு சொல்றான். ஆமா அஸ்வின், அப்படிதான் சொன்னான் அவன். இல்ல அஸ்வின், அவனுக்கு என்னைய பத்தி என்ன தெரிஞ்சிருக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்ல, அவன் யார்கிட்டயாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கானா இல்லையானும் தெரியல. நம்மளே போய் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்க கூடாது அஸ்வின். அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை சொல்லாமலே இருந்தேன். எப்படியாவது சீக்கிரமா எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் அவன் திமிர அடக்க முடியும். அதனாலதான் அஸ்வின் இவெல்லாம் பேசுறான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு எங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும். இதுவும் கரெக்டான ஐடியா தான் அஸ்வின். சீக்கிரமா எங்க அண்ணன்ட்ட சொல்றேன். கல்யாணத்தை அடுத்த மாசமே முடிக்கிறேன். எம்மா எம்மா, வீட்டுல யாரும் இருக்கிய? எம்மா கொஞ்சம் இங்க வாங்க. நீங்க அந்த செல்லம்மா புருஷன் தானே? வாங்க தம்பி வாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்மா, சேர்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? சம்மந்தி வீட்டுல எதுவும் சொல்லி விட்டாவ்ளோ? நின்றுட்டே இருக்கீல, உள்ள வந்தாது உட்காருங்க, காப்பி போட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நான் பேசுறத கேளுங்க. உங்க புருஷன் இருக்காரா? அவியெல்லாம் வெளியே போயிருக்காவ்ல. என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அவிய வந்த உடனே நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்கம்மா, எல்லாம் உங்க பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நான் ஒரு குடிகாரன். ஐயோ, பயப்படாதீங்க, இப்ப நான் குடிக்கல. குடிக்கலையா? குடிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. நான் ஒரு குடிகாரன், அவ்வளவுதான். ஐயோ, குடிக்க ரூபாய் எதுவும் கேட்டு வந்திருப்பாரோ? அவி வேற வீட்டுல இல்லையே, என்னத்த சொல்லியிருந்தாலும் அனுப்ப. இங்க பாருங்க தம்பி, என் புருஷன் வீட்டுல இல்ல. எதுவா இருந்தாலும் பெற பேசிக்கலாம் போங்க. இங்க பாருங்கம்மா, அவர் வீட்டுல இல்லாட்டி இருந்துட்டு போட்டு, உங்க வீட்டுக்கு ஒரு குடிகாரன் வேண்டாம். ஆமாமா, வேண்டாம் தம்பி, நீங்க போங்க. இப்படி சொன்னா பத்தாது. வேற எப்படி சொல்லணும்? கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நல்லது. ஐயோ, உங்களுக்காக எதுக்கு நாங்க அப்படி சொல்லணும்? இங்க பாருங்கம்மா, உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க தம்பி, பூவெல்லாம் வச்சாச்சு. நீங்க குடிக்கிறீங்கக்காக நாங்க கல்யாணம் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? என்னம்மா நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. இங்க பாருங்க தம்பி, என் புருஷன் வேற வீட்டுல இல்ல. இப்ப வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்ணாங்க, இது நல்லா இல்ல. நானும் என் பிள்ளையும் தான் இருக்கோம், நீங்க போயிட்டு பிறகு வாங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் பேச வந்திருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை பார்க்கறதுக்கு நானும் என் புருஷன் இருக்கோம், நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க எதுவும் சொல்லாண்டா நீங்க போங்க. என்னைய துரத்தியதுலயே நீங்க குறியா இருக்கிய. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உங்க மகளுக்கு பாத்திருக்கீல்ல மாப்பிள்ள, அவன் ஒரு குட்டிக்காரன்.